சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் நேரம் நல்ல நேரம் சேனல் வாயிலாக இந்த பதிவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும். எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விசுவாவசு வருடம் தை மாத பலன்களை தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். இந்த தை மாதம் அப்படின்றது மிக முக்கியமான தமிழ் மாதத்துல ஒரு மாதமா பார்க்கப்படுது. ஏன்னா இதுல தான் நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, எல்லாத்துக்கும் மேல மகர சங்கராந்தி நாளை அனுசரிக்கிறது, தை பொங்கல், கிராமத்துல எல்லாம் நிறைய விளையாட்டு போட்டிகள் எல்லாமே சிறப்பா இருக்கும். மக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கக்கூடிய மாதங்கள்ல தை மாதமும் ஒன்று. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதமாக தான் தை மாதம் இருக்கு. இந்த விசுவாவசு வருடத்துல ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அனுச நட்சத்திரத்துல விருச்சிக ராசியில துவாதசி திதியில கன்னி லக்னத்துல தை மாதம் பிறக்குது. கடகம். அன்பான கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே அஷ்டமத்து சனி, கண்டக சனி எல்லாம் ஒரு வழி பண்ணிருச்சு. இப்பதான் அதுல இருந்து ரிலீவ் ஆகியிருக்கோம். இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாதமா தான் இருக்க போகுது. ரொம்ப ஜாலியா இருக்க போறீங்க. எல்லா விதமான அனுகூலமான பலன்களையும் நீங்க இந்த மாதம் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா 2ஆம் அதிபதி 7ல, உங்களுக்கு 4, 11க்கு அதிபதி பாத்தீங்கன்னா அவரும் 7ல சஞ்சாரம். உங்களுக்கு நல்ல லாபங்களை, பாக்கியங்களை குறிக்கக்கூடிய செவ்வாயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல புதனோட சேர்ந்து இருக்கிறார். உங்களுக்கு முயற்சியை கொடுத்து அதன் மூலமா வெற்றியை தரக்கூடிய புத பகவானும் குருவோட வீட்டுல பரிவர்த்தனையில அமர்ந்திருக்கிறார். அதே போல உங்களோட வாக்குஸ்தானத்துல கேது பகவான், 8ஆம் இடத்துல ராகு பகவான், பாக்கியஸ்தானத்துல 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் இருக்கு. குரு பகவான் வழக்கம் போல ஜூன் 2ஆம் தேதி வரை உங்க ராசிக்கு 12ல தான் இருக்க போறாரு. அப்போ இந்த மாதம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு விஷயத்தை தான் தரப்போகுது. உங்களுக்கு வாக்குஸ்தானத்துல கேது இருக்கும் பொழுது வழக்கம் போலதான் அந்த பேச்சு விஷயத்துல கொஞ்சம் கவனம். அதே போல பணம் வருமானம் வந்தாலும் திட்டமிட்டு செலவு பண்ணுங்க. அனாவசிய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வருமானம் இருக்கும், ஆனா கொஞ்சம் நீங்க திட்டமிட்டு செலவு பண்றது ரொம்ப நல்லது. அதே போல சந்திரன் பாத்தீங்கன்னா 5ல இருக்கும் பொழுது இந்த மாதம் இருக்கு. அப்படிங்கும் பொழுது என்ன ஆகும்னா 2ஆம் அதிபதி, உங்களோட ராசி அதிபதியே 5ல இருக்கிறார். அப்போ ராசி அதிபதி 5ல் இருக்கும் பொழுது நல்ல அனுகூலமான நீங்க விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன தடைகள் வரும். அது பாத்தீங்கன்னா தாமதங்கள், தடைகள் அது சரியாகும். அதே போல உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியன் 7ல இருக்கிறார். அப்ப சூரியன் 7ல வரும் பொழுது அலைச்சல் திருச்சல்கள் கொஞ்சம் வரும். ஆனால் அது ஃபேமிலிக்காகத்தான் நம்ம அலைய போறோம். நம்மளோட ஆதாயத்துக்காகத்தான் அலைச்சல்கள் இருக்கும். அதை நம்ம பெருசா எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே போல புதன் உங்களுக்கு 6ல இருக்கார். புதன் 6ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல்ல நிச்சயம் லாபங்களை நீங்க நிறைய எதிர்பார்க்கலாம். அதே போல வாசனை திரவியங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வாங்குறதுக்கான ஒரு சூழல் இந்த மாதம் நீங்க இருக்கு. அடுத்து சுகஸ்தானாதிபதி 7ல இருக்கிறார். அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். அதே போல 5ஆம் அதிபதி 6ல இருக்கார். அப்ப தினசரி வருமானம் உங்களுக்கு உண்டு, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு.
உங்களுக்கு எல்லா விதத்துலயுமே வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சமான ஒரு சூழல் வந்து இந்த தை மாதம் இருக்கு. அப்புறம் வேற என்னங்க வேணும்? ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. குலதெய்வத்தோட அருள் நல்லா கிடைக்க போகுது. காசு பணம் வருமானமும் வந்து இருக்க போகுது. நல்ல வருமானம், தினசரி வருமானங்கள், லாபங்கள வந்து நீங்க எதிர்பார்க்க முடியும். ஏன்னா மகாலட்சுமின்ற ஒரு அம்சம் இருக்கும் பொழுது நம்ம எதுக்கும் பயப்படணுன்ற அவசியம் இல்ல. ஏன்னா ஒரு ராசிக்கோ, லக்னத்துக்கோ 6ல வந்து பார்த்தீங்கன்னா, அ அ இயற்கை பாவிகள் வந்து போய் அமரும் பொழுது, அது நமக்கு மகாலட்சுமி யோகத்த, அஷ்டலட்சுமி யோகத்த உருவாக்கும். அப்படிங்கும்போது செவ்வாய் பகவான், அவர் உங்களுக்கு இயற்கை சுபராவே இருந்தாலும், பாக்கியஸ்தானாதிபதியாவே இருந்தாலும், அவர் இயற்கை பாவின்ற ஒரு இதுல 6ல போய் இருந்து, நம்மளுக்கு வந்து இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு மகாலட்சுமி யோகத்த வந்து குடுக்குறாரு. அப்படிங்கும் பொழுது எதுக்கு நம்ம பயப்படணும்? பயப்படணுன்ற அவசியம் இல்லை. அதேபோல உங்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 6க்கும் அ 10க்கும் உடையவரா வர்றார். அவர் வந்து 12ல போய் உட்கார்ந்திருக்கார். அப்போ 12ல வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு சின்ன சின்ன உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும், அதற்கான தீர்வுகளும் வந்துரும். ஏன்னா, எப்போதுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சீதோஷண நிலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, நம்ம அந்த ஜோதிடம் அப்படின்ட்டு சொல்லும்போது, கிரகங்கள் எல்லாமே இயற்கைன்ற ஒரு விஷயத்துக்குள்ளார வந்துடுறாங்க. அப்போ கிரகங்களோட பெயர்ச்சிகள வச்சு, பூமியோட சுழற்சிய வச்சு, சீதோஷ்ண நிலைகள் மாறும் பொழுது, அதற்கான வந்து பிரதிபலனும் வந்து நம்ம உடம்புல பிரதிபலிக்கும். அப்ப அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் அப்படிங்கும் பொழுது, சில கிரகங்களோட ரேடியேஷன்ஸ் நம்மள வந்து சின்ன சின்ன ஒரு டிசீஸ வந்து பார்த்தீங்கன்னா உண்டு பண்ணும். அது ஜெனரலா எல்லாருக்குமே அந்த சீசனல் டிசீஸ்ன்றது வந்து போறதுதான். அப்படிங்கும் பொழுது நம்ம அதுக்கு ஒண்ணும் பெருசா நம்ம இது பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதேபோல உங்க ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 7க்கும் 8க்கும் உடைய சனி பகவான் 9ல பிரயாசி ப பிர த பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ 9ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரயாணம் பண்ணும் பொழுது, அவர் பாக்கிய சனியா தான் வந்து அங்க வேலை செய்றார். அப்படிங்கும்போது, சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும், அ அசௌகரியங்கள் இருந்தாலும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்க போகுது. அதேபோல வந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு 10ஆம் அதிபதியாவும் வருவார். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல 6ல இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 7க்கு வருவார். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த மாதம், தை மாதம் செவ்வாய் பகவானால் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாதமாவே இருக்கு. அ வாய்ப்பு கிடைச்சா அ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முருகன் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முருகன் ஆலயங்களுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதேபோல வந்து உங்களோட அ ராசிக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல உங்க ராசிக்கு 7ல இருக்கார். அப்ப மனைவி மூலமாக அனுகூலங்கள நீங்க எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணை மூலமா அனுகூலங்கள எதிர்பார்க்க முடியும். அதேபோல வந்து அ உங்களுக்கு 12ஆம் அதிபதியான புத பகவான் அவரு வந்து 6ல இருக்காரு. அப்ப 12 கூடையவர் 6ல போகும் பொழுது, நீங்க பாசிட்டிவான விஷயங்கள மட்டுமே வந்து எதிர்பார்க்கலாம். அதனால எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் வந்து கடக ராசிக்கு வந்து அற்புதமான மாதமாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. தெய்வ பலம் வந்து அதிகமா இருக்கக்கூடிய மாதமாவே இருக்கு. கடக ராசிக்காரங்க சூப்பரா இருக்க போறீங்க. ஜாலியா இருக்க போறீங்க. வாழ்த்துக்கள்.